Hi friends, welcome vanakkam. This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் கவனிப்பாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம். அந்த ஸ்ட்ராட்டஜி ஏதோ ஒரு காரணத்துக்காக மிஸ்டேக்ஸ் உங்கள் பேரில் இருக்கட்டும், இல்லை மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு லாஸ் கொடுக்குது அப்படின்னா, அந்த ஸ்ட்ராட்டஜி லாஸ் கொடுத்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணுங்கள், கைவிட்டுறாதீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இக்னோர் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இப்போது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி, ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி ஃபெயில் ஆகிடுச்சு. சரி, இன்றைக்கி ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்றதுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம இனிமேல் இக்னோர் பண்ணிடலாம் அப்படியா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது எப்போ ஆகும்னா, மார்க்கெட் ரிவர்சபிள் ஆகுது இல்லையா, அந்த டைமில் மட்டும்தான் அது ஃபெயில் ஆகும். அதாவது ஒரு ட்ரெண்டிங்கில் போகிற மார்க்கெட்டு ஒரு யதார்த்தமாக வந்து ரிவர்சல் ஆகுது இல்லைங்களா, இந்த டைமில் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபெயில் ஆகும். அது ட்ரெண்டிங்கில் போயிட்டே சொல்ல இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஆல்மோஸ்ட் 90% உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ கொடுக்கும். எப்போ உங்களுக்கு ரிவர்சல் ஆகுதோ அப்போ வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபெயில் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஒரு லாஸை வந்து நீங்கள் கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. உங்களுடைய என்ட்ரி போட்டிங்களா, உங்களுடைய ஸ்டாப் லாஸ் என்ன, அது ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை போட்டிங்களா, அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஏன் லாஸ் ஆச்சு எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க. இப்போது ஜஸ்ட்டு ரீடெஸ்ட்மெண்ட், மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன வந்து அங்கேருந்து ஒரு 50%, 61%, அதை நீங்கள் ஃபெபினாக்கி போட்டு, நான் வந்து ப்ராக்டிஸ்னால எனக்கு அப்படியே தோராயமாக தெரியும். எனக்கு நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா கூட தெரியும். இது வந்து 0.618 அல்லது 0.5 லெவலில் ரீடெஸ்ட்மெண்ட் லெவலில் இருக்கும். ஓகேங்களா? சரி, இந்த இடத்துல வந்து நான் ஒரு பிரேக் டவுனுக்கான வாய்ப்பை பார்த்தேன். ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி பிரேக் டவுன் ஆச்சு. டார்கெட் வரல. ஓகேங்களா? அதோட நம்ம இந்த லோ வந்து கீழே வந்து எஸ்எல் போட்டிருப்பாங்களே, இந்த இடத்துல வந்து பை பண்ணவங்க எல்லா இடத்துல எஸ்எல் போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல பை பண்ணவங்களாம் இங்கே எஸ்எல் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய எஸ்எல் தான் நம்மளுடைய டார்கெட் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். டார்கெட்டு வரல. ஸோ ரிவர்ஸில் போய்ட்டு மேலே போயிடுச்சு. நம்ம டெலிகிராம் சேனலில் கூட உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன். 43,720 அபவ் க்ளோஸ் வச்சிச்சுன்னா வெளியே வந்துடுங்க, ஸ்டாப் லாஸ் கட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த இதில் வந்து க்ளோசிங்கை வச்சுட்டாங்க, சஸ்டெண்ட் ஆகி நின்றுட்டாங்க. டே ஹையும் பிரேக் பண்ணி மேலே போயிட்டாங்க. இதுக்கப்புறம் மேலே போயிருந்தால் பையிங் ட்ரேடிங் எடுத்துருக்கலாமா அப்படின்னா, எஸ், கண்டிப்பாக எடுத்துருக்கலாம். ஆனால் இந்த ட்ரேட் எடுக்கல அப்படின்னா இந்த ட்ரேட் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரேட் எடுத்தனால ஆல்ரெடி டிப்ரெஷனில் இருப்பாங்க. இதோடைய ஸ்டாப் லாஸோடைய டிப்ரெஷனுக்கு சொல்ல இது வந்து மைண்டு வேலை செய்யாது. இந்த இடத்துல வந்து மைண்டு கிளியராக இருக்காது. இதே இந்த ட்ரேட் எடுக்கல அப்படின்னா அந்த ட்ரேடை தாராளமாக எடுத்துருக்கலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக பார்க்கலாம். சரி, இந்த ஒன்லி ரீடெஸ்ட்மெண்ட் வந்துச்சு அதனால் இந்த ட்ரேட் எடுத்தனா அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். இப்போ ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, ஒரு நல்ல ஃபாலிங், அதனால் ஒரு பிரேக் ட்ரேடிங் எடுத்திங்களா அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நல்ல ஷார்ப் செல்லிங், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பையர்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி தான் மேலே போயிருக்காங்க. ஈஸியாகலாம் ஒன்றும் மேலே போகல. ஏன்னா ஸ்ட்ராங் செல்லிங்கு டோட்டலாக வந்து ஃபால் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து ரீடெஸ்ட்மெண்ட்காக மேலே போகுது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் மேலே போயிருக்காங்க. அதில் வந்து நல்லா பிரேக் டவுனும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே போயிடுச்சு. இட்ஸ் ஓகே. இது கூட என்னென்னலாம் வந்து நம்ம ஸ்டடியில் ஆட் பண்ணுன்றதை பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பெரிய டைம் ஃப்ரேமில் நான் வந்து ஜென்ரலாக வந்து 10 மினிட்ஸ் யூஸ் பண்ணுவேன். அது எல்லா ஒருத்தரில் 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில வந்து 30 மினிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில வந்து 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணேன். அதாவது என்னுடைய வியூவில் 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம மார்னிங் அப்டேட்டில் கூட பண்ணியிருப்பேன். அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியான்னு. இப்போ இது வந்து சப்போர்ட்டாக இருந்தது. இப்போ இந்த இடத்துல நான் ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் இதை எனக்கு நான் சாலிட் வந்து 95% வந்து ரெட் கேண்டில் கிடச்சிது. 95% ரெட் கேண்டில். இந்த ஸ்டடி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம உங்களுக்கு எல்லா சேனலில் போட்டிருப்பேன், தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லைனு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து லோயர் லோ ஃபார்மேஷன் ஆச்சு. ஒரு ஹை லோ லோயர் லோ ஃபார்மேஷன் ஆச்சு. எனக்கு இந்த இடத்துல வந்து செல்லிங்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஓகே, இன்னும் இதுக்கு கீழே வந்துருந்துச்சு இன்னும் நல்லா கிளியராக வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு டார்கெட்லாம் பெரிய டார்கெட்லாம் பார்த்துருக்கலாம். ஓகேங்களா? சரி, இந்த ரீசன் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ரீசன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் பிரேக் ஆகிட்டு இப்போ ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிங்களா, இது வந்து ரொம்ப பவர்ஃபுல் விஷயம். அதே மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பவர்ஃபுல் விஷயம். சரி, அது கூட என்ன சார் இன்னும் என்ன ஆட் பண்ணிங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா, என்னுடைய 200 EMA கன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் எக்ஸாக்ட்லி அங்கேருந்து தான் ரிஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட எனக்கு 5-6 ரீசன் வந்து எனக்கு செல்லிங்கான ரீசன் கிடச்சிது. அவ்வளோ ரீசன் இருந்தும் எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. சரி, இதனால் வந்து
நம்ம பெயின் ஆகிட்டு இல்லை நம்ம ட்ரேடிங் சரியில்லை நம்ம பண்ணுறது அப்படின்னு குழம்பு தேவையில்லை, அவசியமே கிடையாது. நீங்கள் இதில் என்ட்ரி போட்டிங்க, உங்களுடைய எஸ்எல் இங்கே இருந்துச்சு, ப்ரைஸ் கீழே வரல, மேலே போய்ட்டு ட்ரிகர் ஆகிடுச்சு, அக்செப்ட். ஒன்றும் பண்ண முடியாது, அக்செப்ட் பண்ணுங்கள். டே ஹையை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு, டே ஹையை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. மைண்டு கிளியராக இருந்தால் இந்த இடத்துல அந்த பையிங் சைடு மூமெண்ட்டை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட நான் என்ன லைவ் மார்க்கெட்லேருந்து என்னுடைய ப்ரைம் சேனலில் பார்க்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருக்குங்களா, அதை கவனிக்காதீங்க. உங்களுடைய வேலை என்னவோ, உங்களுக்கு ஸ்டடி என்னவோ அதை பாருங்கள் அப்படின்னுவேன். ஏன்னா ஒருத்தரை சார்ந்து இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க யூடியூப்பில் லைவில் வாங்கினீங்க உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய வருவாங்க, அப்புறம் வியூவர்ஸ் நிறைய வருவாங்க அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணுங்கள். இப்போ நான் லைவில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன், அப்போது என்னையே சார்ந்திருப்பீங்க. நீங்கள் ஒட்டுமொத்த நீங்கள் ட்ரேடர்ஸ் எல்லாம் என்னையே சார்ந்திருக்கு சொல்ல என்ன ஆகுனா, இப்போ நான் ஒரு வாரம் 10 நாள் லீவ் எடுத்துட்டேன், ஒரு மாதம் லீவ் எடுத்துட்டேன் அப்படின்னா, அப்போ ஒரு மாதம் என்ன ஆகுனா, நீங்கள் இந்த 3 மாதம் 4 மாதம் சம்பாரிச்சது எல்லாம் அந்த ஒரு மாதத்தில் வாஷ் அவுட் ஆகிடும். நான் ஒன்று சொல்ல கேட்டுங்க, என்ன மட்டும் இல்லை, யாரையும் சார்ந்து இருக்காதீங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற ஐடியா மட்டும் ரிசீவ் பண்ணிக்கோங்க, சொந்தமாக யோசித்து முடிவெடுங்க. இப்போ நான் பேங்க் நிஃப்டியில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன டைமில் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் நிஃப்டியில் பை, அதாவது பை சைடு அவரோட வியூ இருந்தாலும் நிஃப்டியில் பை சைடு நான் என்ன சொல்லி கொடுத்தேன், அவருக்கு என்ன புரிஞ்சதோ அதை வச்சு அவர் நிஃப்டியில் பை சைடு ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. இது சந்தோஷம் இல்லைங்களா? ஸோ சப்போஸ் ஒருவேளை இவர் என்னையே சார்ந்திருந்தால் வச்சுக்கலாங்களேன். இப்போ என்னையே சார்ந்திருந்தால் இவர் நான் என்ன ட்ரேட் எடுக்கணும் அதை தான் பார்ப்பார். இது அப்படி கிடையாது. இன்றைக்கி ட்ரேடுன்னு இல்லை, பொதுவாக என்னோடய வியூ பிரகாரம் பண்ண மாட்டார். அவர் சொந்தமாக அவருக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ அதை தான் சொல்கிறேன், உங்களுடைய ஓன் டிசிஷனில் நீங்கள் எடுங்க. ஓகேங்களா? ஸோ நான் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய யூடியூப் வியூவர்ஸாக இருக்கட்டும், சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னென்னா, உங்களுடைய சொந்த ஸ்ட்ராட்டஜி என்ன ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா கவலைப்படாதீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எத்தனை மாதமாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னு பாருங்கள். நான் இந்த ஸ்ட்ராட்டஜி கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அந்த ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்ணுறேன், நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி ஒர்க் ஆகலை, அதுக்காக என்ன பண்ண முடியும்? இக்னோர் பண்ண முடியுங்களா? கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி நீங்கள் எதாவது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 2 நாள் தொடர்ந்து கண்டினியூவாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னு வச்சிங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டடி பண்ணி பாருங்கள், உங்களுடைய ஸ்டடியில் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்குது, எல்லாமே அமைஞ்சிருக்குது, இருந்தாலும் அது ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்குன்னா அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி அக்செப்ட் பண்ண தான் உங்களுக்கு தைரியம் வரும். அதே மாதிரி நீங்கள் யார்கிட்டயாச்சும் கற்றுக்கணும், நீங்கள் ஒரு மென்டர் தேடிட்டு இருக்கீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களை சொந்தமாக யோசிக்க விடுறாங்களான்னு பாருங்கள். உங்களை சுயமாக யோசிக்க வச்சு ட்ரேட் எடுக்கிறாங்க. நம்ம அவங்களே சார்ந்து என்ன காப்பி பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கால்ஸ் கொடுக்குறேன், நான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி பண்ணுறேன், பை அபவ் சேல் பிலோ அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி காப்பி பண்ணாதீங்க. அதை காப்பி பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா, அதே மைண்ட் செட் உங்களை துரத்திக்கும். சப்போஸ் அவங்க ஒரு வாரம் 10 நாள் லீவ் போட்டாங்க, உங்களுக்கு கிளாஸ் எடுக்க முடியல அப்படின்னா, எல்லா கிளாஸ் எடுத்து வேஸ்ட்டு. டிபெண்ட் ஆகாதீங்க, உங்களுடைய மாஸ்டர் டிபெண்ட் ஆகாதீங்க, சுயமாக யோசிங்க, உங்களுடைய மென்டரை டிபெண்ட் ஆகாதீங்க. ஓகேங்களா? உங்களை பின்னாடி ஜஸ்ட் சப்போர்ட்டுக்கு சைக்கிள் ஓட்ட சொல்ல பின்னாடி கை பிடிக்கலாம், காலம் வரலும் உங்களுக்கு பின்னாடியே பிடிச்சிட்டு வருவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களை சுயமாக யோசிக்க வச்சு உங்களை ஓனாக மைண்டை டியூன் பண்ணி ட்ரேட் பண்ண வைக்கிற மென்டர் தேர்ந்துருங்க. அவங்கக்கிட்ட தாராளமாக நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். லைஃப் டைம் சப்போர்ட் கொடுக்குற நபராக இருக்கட்டும், இந்த ஃபோன் பண்ணால் பிக் பண்ணாமல் இருக்கிறது, அந்த மாதிரி அதாவது அசிஸ்டன்ட் இருப்பாங்க, 10-15 அசிஸ்டன்ட் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புரிகிற மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருந்தால் அவங்கக்கிட்ட நீங்கள் தாராளமாக கிளாஸஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.